இதயத்தில் இடம் இருந்தால் இமயத்திலும் குடிநடலாம் என்ற மனோதைரியமும் விடாமுயற்சியும் கொண்ட விருச்சகத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிட சார்பாக என் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருச்சக ராசியில் 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கிறது. விசாகம் 4ஆம் பாதமும், கேட்டை 1 முதல் 4 பாதமும், அனுச நட்சத்திரம் 1 முதல் 4 பாதமும் அடங்கியுள்ளன. இந்த விசாகத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரர்கள், அனைவரையும் அரவணைக்கும் மனப்பக்குவம் கொண்டவர்கள். இந்த விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தான் ஒரு முடிவெடுத்து விட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அதை பின்வாங்க மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு முடிவும் நல்ல இலக்கை நோக்கித்தான் இருக்கும், நல்ல லட்சியத்தை நோக்கித்தான் இருக்குமே தவிர மற்றவர்களை புண்படுத்தும் விதமாகவோ மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யும் விதமாகவோ அமையாது. இந்த விசாகத்தில் பிறந்தவர்கள் ஒரு குரு நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பர்வைசர் மேனேஜராக இருந்தாலும் சரி, தன்னுடைய பணியை மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் மற்றவர்களுக்கு விளங்கும்படியாக எடுத்து உரைத்து மற்றவர்களை நல்ல விதமாக ஊக்கப்படுத்துவார்கள். இவர்கள் சிறு வயதில் இருந்தே தன் வயதிற்கு பெரியவர்களிடம்தான் பழகுவார்கள். அனைவரையும் மதிக்கக்கூடியவர்கள், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள், தன் பெற்றோர்களுக்கும் சரி, தன் மனைவி பிள்ளைகளுக்கும் சரி அன்பை அள்ளி கொடுக்க எந்த நிலையிலும் தயங்க மாட்டார்கள். உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, இந்த சமுதாயத்தால் பாதிக்கப்பட்டாலும் தான் ஒரு உயர்வான இலக்கோடு தான் பயணிப்பாரை தவிர எந்த நிலையிலும் தான் தடுமாறி ஒரு அக்யூஸ்டாக மாற மாட்டார்கள். ஆழ்ந்த சிந்தனையும் அந்த சிந்தனை செயலாற்றும் திறனும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எவ்வளவு பேர் மத்தியில் இருந்தாலும் தனி சிறப்பை பெற வேண்டும் என்று தனித்திறமையை வளர்த்தி கொள்வார்கள். இவர்கள் முகமே ஒரு கவர்ச்சியாக இருக்கும். இவர்கள் முகம் மட்டும் பிரகாசம் இல்லை, இவர்களுடைய எண்ணங்களும் பிரகாசமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டையை ஆள்வார்கள் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இவர்கள் கோட்டையை ஆளுகிறார்களோ இல்லையோ, பல நல்ல உள்ளங்களின் மனக்கோட்டையை ஆளக்கூடியவர்கள், இயற்கையாகவே நல்ல குணம் கொண்டவர்கள். இவர்களுடைய மைனஸ் என்னவென்றால் அடிக்கடி கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு பாடம் சொன்னார்கள் என்றால் அதை மற்றவர்கள் டக்கென்று புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தையும் சாட்டாக செய்ய வேண்டும், இழுபறியாக செய்யக்கூடாது என்ற இலக்கு இருக்கும். ஆனால் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு அது சாத்தியம் அல்ல. தடைகளும் தாமதமும் தான் இந்த விருச்சகத்துக்கு சொந்தம் என்பதை அவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் எவ்வளவுதான் சோகங்கள் வந்தாலும் தன் மனதுக்குள் வைத்துவிட்டு மற்றவர்களிடம் முகமலர்ச்சியோடு மற்றவர்களை சிரிக்க வைக்கும் தன்மையாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்க வேண்டும், பெருசாக சம்பாதிக்க வேண்டும் என்று மனதில் அடிமனதில் இருக்கும். இதே மற்ற நட்சத்திரக்காரர்கள் பெருசாக எதிர்பார்த்து அது கிடைக்கவில்லை என்றால் வெக்ஸ் ஆவார்கள். கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டைக்கே ஆசைப்பட்டாலும் அந்த கோட்டை கிடைக்கவில்லை என்றாலும் முற்போக்கு சிந்தனையாளர்கள், எது கிடைக்கிறதோ அதை வைத்து மனமகிழ்ச்சியாக போதும் என்ற மனமே பொன் செய்யும் என்று சொல்வார்கள். அந்த பழமொழிக்கு சொந்தக்காரர்கள் இந்த கேட்டையில் பிறந்தவர்கள். இவர்களுடைய மைனஸ் என்றால் நல்லபடியாக சிரித்து கொண்டு எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். ஆனால் சில நேரத்தில் இவருக்கே தெரியாமல் மனம் ஏதோ ஒரு சோகத்தில் மூழ்கிவிடும். மனவிரக்தியால் பல குழப்பங்கள் ஏற்படும். அது ஏன் என்றே தனக்கே தெரியாது. இவர்களால் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய டெக்னாலஜியும், இவர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள், எதையும் புதுசாக கண்டுபிடிக்கக்கூடியவர்கள். இந்த கேட்டையில் பிறந்தவர்களுக்கு படித்ததுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைத்து விட்டால் எல்லோருக்கும் முன் உதாரணமாக செயல்பட்டு எல்லோரையும் நல்வழி நடத்தக்கூடியவர்கள். அதுவே இந்த சமுதாயத்தால் தனக்கு விரக்தி நிலை ஏற்பட்டு அரசாங்கத்துக்கு நிகராக, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய துணிச்சல் உள்ளவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள். திறமைக்கு சரியான கவர்மெண்ட் வேலை கிடைத்துவிட்டால் அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் பெருமை. எந்த ஊரில் பணி செய்கிறார்களோ அந்த ஊரில் தொலைநோக்கான செயல்களை செய்து அந்த ஊர் வருங்காலத்தில் வளர்ச்சி அடைய அளவுக்கு இவர்கள் செய்து விடுவார்கள். இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10% பேருக்கு மட்டும்தான் இவைகள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் 90% விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடைசி வரை தாய் அன்போ, நண்பர் அன்போ, உறவினர்கள் அன்போ, ஏன் இந்த சமுதாயத்தினருடைய அன்போ கிடைப்பதில்லை. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விரக்தி நிலையை அடைவதற்கு காரணம் தான் எவ்வளவுதான் உண்மையாக நடந்து கொண்டாலும் தனக்கு நற்பெயர் கிடைப்பதில்லை. சனி பகவான் விருச்சகத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு சமநிலை பெறுகிறார். ஒரு கிரகம் சமநிலை பெறும் பொழுது அவரவர் சுய ஜாதகத்தில் சமநிலையில் இருக்கும் கிரகம் எந்த கிரக பார்வை சேர்க்கை பெறுகிறதோ அந்த கிரகத்தின் தாக்கத்தை கொடுக்கும். ஆக விருச்சிக ராசிக்கு சமநிலையில் இருக்கும் சனி பகவானுக்கு குரு பகவான் ஆதிக்கம் பெற்றால் ஓரளவுக்கு இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன் வாழ்க்கை கஷ்டப்பட்டாலும்
பின் வாழ்க்கை நல்லா இருக்கும். மற்ற கிரகங்கள் தாக்கம் ஏற்பட்டால் இவர்கள் வாழ்நாள் முழுதும் போராட்டமாகவே அமைந்துவிடும். தனக்கு விழக்கூடிய அடிகள் ஒவ்வொன்றையும் படிக்கல்லாக மாற்றக்கூடியவர்கள். தன் மீது வீசப்பட்ட கற்களை பெருக்கி வைத்து அதை படிக்கட்டுகளாக அடுக்கி மேல் ஏறி உச்சத்தை அடையக்கூடியவர்கள் இந்த அனுசத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தாரக மந்திரமாக அமைந்து வாழ்வில் எப்படியும் இலக்கை அடைந்தே தீர்வு என்ற லட்சியத்தோடு வாழக்கூடியவர்கள். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 40 வயது வரை தன்னை அழகுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். கடின உழைப்பாகவே இவர்கள் இருப்பார்கள். 40 வயதுக்கு மேலத்தான் தன்னை கொஞ்சம் அழகுபடுத்திக் கொள்வார்கள். தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் நேரத்தில் ஒரு வேலையை முடித்து விடலாம் என்று லட்சியம் கொண்டவர்கள். அந்த அளவுக்கு உழைப்பாளிகள் இந்த அனுசத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு வேலையை ஆரம்பித்து விடுவார்கள். அந்த வேலை முடிவதற்குள் இன்னொரு வேலையை ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்தடுத்து வேலை செய்து கொண்டு அதை பினிஷிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர்கள் திறமை கொண்டவர்கள். ஆனால் இவர்கள் வாழ்வில் கிடைப்பதெல்லாம் ஏமாற்றங்களே தான். இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 100% ஏதோ 10% பேர்களுக்குத்தான் பாராட்டு கிடைக்கும். 90% பேர் பாராட்டை எதிர்பார்க்காமலே தான் வேலை செய்து நாம் ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம், நம்மனால இந்த நாட்டுக்கு என்ன லாபம் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள். நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என புரிந்தால் நன்மை உனக்கு. இந்த பாடலின் தத்துவத்தை 100% அறிந்தவர்கள் இந்த அனுசத்தில் பிறந்தவர்கள். ஆக பொதுவாக விருச்சகத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் தான் ஏன் பிறந்தோம் என்ற சந்தேகத்தோடே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். குறிப்பிட்ட வயதிற்கு மேல் அதற்கு உண்டான காரணத்தையும் தெரிந்து கொண்டு இன்னும் உற்சாகமாக செயல்படுவார்கள். இந்த விருச்சகத்தில் பிறந்த 90% பேர் தன்னுடைய உறவினர்களாலும் தன்னுடைய தாய் தந்தைகளாலும் தன்னுடைய சகோதர சகோதரிகளாலும் ஏதாவது ஒரு பாதிப்பை சந்தித்தே தீர்வார்கள். ஆனா என்ன நடந்தாலும் சரி, என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுரை விட வேற என்ன வேணும், நான் உல்லாசமா இருப்பேன், எவ்வளவு ரணகலத்திலும் ஒரு கிளுகிழுப்பை தேடிக்கொள்வார்கள். இன்னும் இவர்களை பற்றி உருக்கமாக விரிவாக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வண்டிக்கடியில மெக்கானிக்கு வேலை செய்து கொண்டிருக்கும் போது கையெல்லாம் மையாகிட்டாலும் தனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸை கூட அந்த வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு பேப்பர்ல அந்த ஸ்நாக்ஸை எடுத்து சாப்பிட்டுட்டே வேலை செய்வார். அவர்களுடைய நல்ல எண்ணத்தையும் அவருடைய மைனஸையும் இயற்கை ஜோடும் தெல்ல தெளிவாக அவருடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை படம் பிடித்திருக்கிறது. இது உண்மையா இல்லையா என்று விருச்சகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிப்பட்ட உழைப்பாளியான விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு 2 விதமான ராசி கற்கள் நீங்கள் அணிய வேண்டும். ஒன்று, உங்க ராசிக்கு பவளக்கல் மோதிரம் அணிய வேண்டும். இன்னொன்று, உங்களுக்கு குரு பகவான் ஃபேவராக இருந்தால் புஷ்பராக கல்லை நீங்கள் அணிய வேண்டும். உங்களுக்கு சுக்கிரன் ஃபேவராக இருந்தால் வெள்ளை நிற கற்கள் இயற்கை ஸ்டோனை நீங்கள் அணிய வேண்டும். பொதுவாக கற்களுக்கென்று சில வைப்ரேட்டிவ் இருக்கிறது. அந்த வைப்ரேட்டிவ் சூரிய ஒளிப்படும் பொழுது நம்ம விரல்கள் மூலம் அந்த வைப்ரேட்டிவ் நம்மளுடைய மூளைக்கு செல்கிறது. பொதுவாகவே விருச்சகத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள். இன்னும் அவர்களுக்கு அறிவை மேம்படுத்த இந்த ராசி கற்கள் மிக ஊக்க சக்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட ராசி கற்கள் மோதிரம் நம்மிடம் உள்ளது. இந்த ராசி கற்கள் மோதிரத்தின் விலை 1500 ரூபாய் ஆகும். நீங்கள் விரும்பினால் 2 ராசிக்கல் மோதிரமும் வாங்கிக் கொள்ளலாம். ஏன் 2 ராசிக்கல் மோதிரம் போட வேண்டும் என்றால், ஒன்று ராசிப்படியும் ஒன்று லக்னப்படியும் போட வேண்டும். ஆக நீங்கள் ராசிக்கல் 2ம் வாங்கும் பட்சத்தில் ஜோதிட முறையில் உங்களுடைய லக்னத்தில் என்ன கிரகங்கள் அமைந்திருக்கிறது, ராசியில் என்ன கிரகம் அமைந்திருக்கிறது, பொதுவாக உங்களுக்கு எந்த கிரகம் ஆக்டிவேட்டில் இருக்கிறது, அதுக்கு எந்த மாதிரியான 2 கற்கள் கொண்ட மோதிரம் நீங்கள் போட வேண்டும் என்று தெல்ல தெளிவாக ஆய்வு செய்து இந்த மோதிரம் கொரியர் உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பப்படுகிறது. உங்களிடம் இந்த மோதிரம் வந்து சேர்ந்த பிறகு எங்களுக்கு கால் செய்ய வேண்டும். ஏனென்றால் வரக்கூடிய நேரம் நெகட்டிவ் வந்து இருந்தால் அது அப்படியே உடனே அணிந்து விடக்கூடாது. அதை சாமி படத்துக்கிட்ட வைத்து விடணும். மோதிரத்தை உங்களுடைய பாசிட்டிவான நேரத்தில் தான் நீங்கள் அணிய வேண்டும். அதனால் இயற்கை ஜோதிடம் கால் பண்ணினால் உங்களுக்கு எந்த நேரத்தில் அணிய வேண்டும் என்று சொல்லித் தருகிறோம். ஏனென்றால் ஒரு விஷயம் என்பது நாட்களும் கோள்களும் செய்யாதது எவராலும் செய்ய முடியாது. ராசிக்கற்களாக இருந்தாலும் நேரங்காலம் பார்க்காமல் வாங்கி அணிந்து விட்டோம் என்றால் அது நமக்கு நன்மை செய்யாது, வேஸ்ட் ஆகிவிடும். அதற்காகத்தான் விரிவாக எடுத்து சொல்கிறோம். பொதுவாக விருச்சத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பவளக்கல் மட்டும் போட்டால் போதாது. உங்களுடைய லக்னத்தையும் பார்க்க வேண்டும்,
அதில் உள்ள கிரக அமைப்பும் ராசியில் உள்ள கிரக அமைப்பும் பொதுவாக உங்களுக்கு இயங்கக்கூடிய கிரக அமைப்புக்கும் ஒன்று வெள்ளை நிற கற்கள், இன்னொன்று மஞ்சள் நிற கற்கள், இரண்டுமே நம்மிடம் இருக்கிறது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீயாக அனுப்பப்படும். இந்த மோதிரங்கள் எதற்காக அணிய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். மோதிரம் அணிவதால் கோடீஸ்வரன் ஆகிவிடும் என்று அர்த்தம் அல்ல. இந்த மோதிரம் என்பது அதில் உள்ள வைப்ரேட்டிவ் நம்மளுடைய விரல்கள் மூலம், கதிர்வீச்சுகளுடைய பிம்பங்கள் மூலம் நம்மளுடைய நரம்புகளுக்கு மூளைகளுக்கும் அதனுடைய வைப்ரேட்டிவ் செல்வதால் நமக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும், எவ்வளவுதான் நமக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைக்குள் விழாமல் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கையை கொடுக்கும். ஆக அறிவாற்றலை மேம்படுத்தும். அதற்காகத்தான் ராசி கற்களை போட வேண்டும். ஒருவருக்கு அறிவாற்றல் மேம்பட்டு விட்டாலே அது அதிர்ஷ்டத்தை வரவழைத்து விடும். அறிவாற்றலோடும் அதிர்ஷ்டமான வாழ்க்கையும் அமையும் என சொல்லி, ஆக விருச்சகத்தில் பிறந்தவர்கள் தான் எவ்வளவுதான் நேர்மையாக நடந்து கொண்டாலும் அவர்களுக்கு இந்த சமுதாயத்தால் சில மனவேதனைகள் வருகிறது. அந்த மனவேதை குறைக்கும்படியாக இந்த ராசிக்கற்கள் எதையும் வருமுன் காக்கும் வண்ணமாக உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என சொல்லி, மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.